ஓப்பனிங் சீன்லேயே ஒரு வண்டி ரொம்ப தூரத்திலிருந்து அப்படியே வந்துட்டுருக்கு. அங்கே தான் நம்ம டைட்டில் போடுறாங்க, த ஃபார்ம். அடுத்த சீன் பார்த்தா ஒரு பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. அவங்க எங்கேயோ தூரமாக ட்ரிப் போகிறாங்கன்றது அவங்க பேசுகிறதுல தெரியுது. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா அந்த பையன்கிட்ட, அடுத்து நம்ம எங்கே நிப்பாட்ட போகிறோம், எனக்கு அர்ஜெண்ட்டாக 1 பாத்ரூம் வருது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நான் வழியில் எங்கேயாவது நிப்பாட்டட்டுமா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். இல்லை, ஏதாவது ரெஸ்ட் ரூம் இருக்கிற ஏரியாவாக பார்த்து நிப்பாட்டு, ஏதாவது ரெஸ்ட் ரூம் இருக்கிற பில்டிங்காக பார்த்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறான். சரி, கொஞ்சம் நேரம் நீ தாங்கிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்து எங்கேயாவது பார்க்குற இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரி இடத்துல நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் டவுன் மாதிரி, சின்ன டவுன் மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே போயிடுறான். ஆனால் அந்த இடம் பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி ஒரு இடமா இருக்குது. யாரும் ஆளுங்களையோ இல்லை மற்றபடி மிருகங்களையோ எதையுமே காணும் அந்த இடத்துல. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப மர்மமாக இருக்குது இந்த இடம். இவங்களுக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனாலும் சரி, ரெஸ்ட் ரூம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்க கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க. அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அவங்களுக்கு. அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது, இங்கே பூட்டி கிடக்குது, சரி நான் பின்னாடி வழியாக போய் பார்க்குறேன் அங்கே யாராவது இருக்காங்களான்ட்டு அப்படின்னு அந்த பொண்ணு மட்டும் தனியாக பின்னாடி போகிறா. அந்த பொண்ணு அந்த பில்டிங்கோட பின்னாடி சைடு வந்து யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குறா. ஆனால் அங்கேயும் யாரையுமே காணோம். என்னடா இது அப்படின்ட்டு ஒரு பயமோ ஒரு சந்தேகமோ அவளுக்குள்ளே வந்துடுது. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா இன்னொரு விஷயம் அவள் கண்ணில் படுது. அது என்னென்னா, யாரோடையோ பர்ஸு, அதுக்குள்ளே டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன், இந்த மாதிரி பொருட்கள்லாம், ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் பக்கத்துலேயே கிடக்குது. இதெல்லாம் யாரோட இதாக இருக்கும், இங்கே தான் நம்ம யாரையுமே பார்க்கலையே அப்படின்ட்டு அவளுக்குள்ளே சந்தேகம் வந்துடுது. இருந்தாலும் யூரின் அர்ஜெண்ட்டாக இருக்கிறதுனால அவள் அங்கேயே யூரின் போகிறா. ஆனால் தூரமாக ஒரு மண்டையோடு கிடக்கிறது அவள் கண்ணில் படலை. அடுத்த சீன் பார்த்தா அந்த பொண்ணு வந்து காருக்குள்ளே ஏறிடுறா. கார் மறுபடியும் கிளம்புது அந்த இடத்த விட்டு. காரில் ஏறினதுக்கப்புறம் தான் கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப மூட் ஆஃபாக இருக்கிறத பார்த்து அவன் என்னன்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு தான் முன்னாடி பார்த்த அந்த விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். அங்கே மொபைல் ஃபோன், பர்ஸு, இந்த மாதிரி நிறையா பொருட்கள் கிடக்குது. இது யாரோடையதாக இருக்கும், அங்கே நம்ம யாரையுமே பார்க்கலையே, எப்படி அந்த பொருட்கள்லாம் அங்கே வந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப மர்மமாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறா, இது வந்து யாராவது தொலைச்சிருப்பாங்க அந்த இடத்துல, இல்லைன்னா அது வேலைக்கு ஆகலை, தனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருப்பாங்க, நீ அதெல்லாம் பற்றி நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்சம் தூரம் வண்டியில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வழியில் வேறு யாரோ நிற்கிறது அவங்க கண்ணில் படுது. இந்த இடத்துல யார் இப்படி தனியாக நிற்கிறாங்கன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. பக்கத்தில் வந்து பார்த்தா அது ஒரு வயசான பாட்டி. பாட்டிக்கு பக்கத்தில் ஒரு கார் ஒன்று நிற்கிது. சரி, அந்த காரு தான் கம்ப்ளைண்ட் ஆகி இந்த பாட்டி இந்த ரோட்டில் தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு பாய் ஃப்ரெண்டு வெளியே வரா. வெளியே வந்து என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கார் ஸ்டார்ட் ஆகலை, கார் ப்ராப்ளமாக இருக்குன்னு அந்த பாட்டி சொல்லிடுறான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து இந்த பாட்டிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இங்கே பக்கத்தில் உள்ளவங்களா, நீங்கள் யார், என்ன, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, உன் ரிங்கு எங்கே அப்படின்ட்டு, உன் மோதிரம், மேரேஜ் ரிங்கு எங்கே அப்படின்ட்டு. என்ன ரிங்கு அப்படின்னு அந்த பொண்ணு திருப்பி கேட்கும்போது, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லையா, இருந்தால் ரிங்கு இருக்கணுமே கையில் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, அது உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி ரொம்பவுமே கோவமாயிடுறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க பொறுப்பு இல்லாமல் இப்படி தான் சுற்றிட்டு இருப்பாங்க, மேரேஜ் பண்ணிக்காமல் ஒரு பொறுப்பு இல்லாத இளைஞர்களாக இருக்காங்க இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிடுறாங்க. உன் பாய் ஃப்ரெண்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அவனால் என் கார் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அவன் வந்து ஒரு வேஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் சொல்லிடுறான். சொன்ன மாதிரியே பாய் ஃப்ரெண்டாலையும் காரை ஸ்டார்ட் பண்ண முடியல. பாய் ஃப்ரெண்ட் சாரி சொல்லிடுறான். சாரி, என்னால் காரை ஸ்டார்ட் பண்ண முடியல, இதில் என்ன பிரச்சனைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, வெரி சாரின்னு சொல்லிவிட்டு திருப்பி போய் காரில் ஏறிக்கிறாங்க. அந்த பாட்டியும் உங்களாலெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க.
திருப்பி காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சாரி சொல்லிடுறான். ஏன்னா, நீ எதுக்கு தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போற? எதுக்கு அந்த பாட்டியை நீ ஹெல்ப் பண்ண போனேன்? அதனால தானே இந்த பிரச்சனை. தேவையில்லாமல் நம்ம போய் இப்போ நம்ம அசிங்கப்பட வேண்டிய போச்சு அப்படின்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிடுறான். அதுக்கு பாய் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, சாரி, நான் வந்து அடுத்தவங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாக பழகணும், நல்லா ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப்பிங் மென்டாலிட்டி காட்டுறதுக்காக தான் இறங்குனேன். பாவம் ஒரு பாட்டி தனியாக நின்றுட்டு இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல, அவங்க கேரக்டர் அப்படி இருக்குது அப்படின்ட்டு பாய் ஃப்ரெண்ட் சொல்லிடுறான். அதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு, நீ பண்ணுற தப்புலேருந்து நீ திருத்திக்கணும், நீ புரிஞ்சுக்கணும், விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறமா பார்த்தா அவங்க ஒரு ஹோட்டலுக்குள்ளே வராங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கிறாங்க. ஒரு வெயிட்ரஸ் வந்து, உங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு டைனர், இங்கே வந்து சாண்ட்விச் நல்லாயிருக்கும், பர்கர் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறான். சரி, நாங்கள் பர்கரே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுறாங்க. சீனில் மீட்டு மாதிரி என்னத்தையோ போட்டு சமைச்சிட்ருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் அந்த வெயிட்ரஸ் வந்து பர்கரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அங்கேயே தூரமாக இருக்கிற ஒரு ஆளை பார்க்கும்போது பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. என்ன இந்த ஆள் ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கான், ரொம்ப பார்க்குறதுக்கே மர்மமாக இருக்கே, ரொம்ப சஸ்பீஷியஸாக தெரியுதே அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டு அந்த ஆளையே கொஞ்சம் நேரம் கவனிக்கிறான். தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும், அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க பாரு, எப்படி இருக்கான்ட்டு, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறேன். அப்படியே அவங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எழுந்திரிச்சு நடந்து போயிட்டுருக்கா. அப்போ திடீர்னு அந்த சைக்கோ மாதிரி இருந்த ஆள் அந்த பொண்ணை பார்த்து, நீங்கள் இங்கே சேஃப் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணும் ரொம்ப பயந்து போயிடுறா. ஆனாலும் சரி, இவன் பைத்தியமாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா அவங்க வண்டி எடுத்து போயிட்டுருக்காங்க. வண்டிக்கு கேஸ் அடிக்கிறதுக்காக ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. அப்புறமா அங்கேருந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிடுறாங்க. தங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம், இங்கே பக்கத்தில் தங்குற மாதிரி இடம், நல்ல இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கேஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஆள் சொல்கிறான், இங்கே போகிற வழியிலே பக்கத்துலேயே ஒரு நல்ல இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தங்கிக்கிங்க, அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க வெளியே போனதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக ரகசியமாக அந்த ஆள் அவங்கள பார்க்குறான். காரில் ஏறினதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பேசிக்கிறாங்க. என்ன இந்த ஊரில் எல்லாருமே ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, ஒரு மாதிரி மர்மமான ஆளுங்களாக இருக்கிறாங்க எல்லாருமே, ஏன் இப்படி இருக்காங்க அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆள் சொன்ன தங்கும் விடுதிக்கு இவங்க வந்துடுறாங்க. அந்த ஏரியாவிலையும் ஆனால் ஒரு மனுஷனை கூட காணோம். ஆனால் நிறைய கார் வந்து அந்த இடத்துல நின்றுருக்குது. அத்தனை கார் இருந்தும் அங்கே யாரையுமே காணோமே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்படியே பக்கத்தில் இருக்கிற காட்டு வழியில் நடந்து போய் அவங்களும் அந்த விடுதிக்கு சென்றுடுறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தாலும் அங்கேயே ஒரு மாதிரி மர்மமான இடமா இருக்குது, பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயம்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போதே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. நம்ம இங்கே தங்கணுமா, இந்த இடம் தேவையா, நம்ம வேறு இடம் பார்க்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணு தான் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறா. அதுக்கு அவன் இருந்துட்டு, நம்ம பார்ப்போம், உள்ளே போய் தான் பார்ப்போம் என்னன்ட்டு, நல்லா இல்லைன்னா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னும் ரொம்ப பயப்படுறா. திரும்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் பாய் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, பாரு, டேபிள் மேலே எல்லாம் காலி பிளேட் இருக்குது, இப்போ தான் யாரோ சாப்பிட்ருக்காங்க, இங்கே ஆளுங்க நிறையா தங்கி இருப்பாங்க போல், நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம போய் பார்ப்போம், மேலே போய் பார்ப்போம் வேறு யாராவது இருக்குதான்ட்டு அப்படின்னு சொல்லி மேலே சத்தம் கேட்டதுனால மேலே போகிறாங்க. மேலே யாரோ எதோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மேலே வந்த உடனே அந்த ஆள் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்குறான். ஆனால் அவங்க அந்த ஆளை பார்க்கல. இப்போ நீங்கள் யார் அப்படின்ட்டு அந்த ஆள் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் வந்து ரூம் தேடி வந்தோம் தங்குறதுக்கு, இங்கே மற்ற யாரையும் பார்க்கல, அதனால தான் நாங்கள் மேலே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி, இது நல்ல விடுதியா, இங்கே நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லிடுறான். ஆனால் அந்த ஆளை பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் பயம்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது.
அந்த பொண்ணு இன்னும் ரொம்பவே பயந்து போயிடுறா. வேணாம், நம்ம போகலாம், திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறான் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்க மாட்டேங்கிறான். வாங்க, உங்களுக்கு நான் நல்ல ரூம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளும் இவங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே உள்ளே இன்னொரு நடப்பாத வழியாக வேற ஒரு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்குள்ளே போய் பார்த்தா ரூம் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அங்கே தங்குறதுக்கு. ஆனாலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் சொன்னதுனால சரி நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா. சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அந்த விடுதியில் வேலை செய்கிற ஆள் வெளியே போனதுக்கப்புறம் கேமரா அப்படியே திரும்புது. மேலே பார்த்தா ஒரு பெட்டில் அப்படியே ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. நைட்டு 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பொண்ணும் நல்லா தூங்கிடுறா, அந்த பையனும் நல்லாவே தூங்கிடுறான். ஆனால் இவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே தெரியாமல் அந்த கட்டிலுக்கு கீழே வேற யாரோ படுத்திருக்காங்க. மெதுவாக அந்த கட்டிலுக்கு கீழே படுத்திருந்த அந்த உருவம் ஏந்திரிக்குது, வெளியே வருது. அது ஒரு மாஸ்க் மாதிரி எதையோ போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப பயன்படுத்துகிற ரீதியாக தான் இருக்குது. அந்த உருவம் வெளியே வந்து அவங்களே உத்து பார்க்குது. பார்த்தா ஆடு மாதிரி ஒரு மாஸ்கை போட்டிருக்குது அது. அடுத்த சீன் பார்த்தா ஒரு கூண்டு ஒன்று காட்டுறாங்க. அந்த கூண்டுக்குள்ளே இந்த பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை அந்த கூண்டுக்குள்ளே வேற ஒரு இடத்துல யாரோ அடைச்சி வச்சுருக்காங்க. என்ன நடந்ததுன்னு அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. ஓகே, மீதி சீன் அடுத்த கிளிப்பில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.